அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் ஒரு பிரச்சனை வந்துட்டா, இது எப்போ முடியும், நான் எப்போ அதிலிருந்து வெளியில் வருவேன், நம்மளுடைய வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே பல கேள்வி ஓடிட்டுருக்கும். சில சோதனைகள் ஒரு நாள் 2 நாள் ஏன் பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட இருக்கலாம். அப்போ நமக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இது என்றைக்குமே இப்படி தான் இருக்க போகுதான்னு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, சோதனை நிரந்தரமானது கிடையாது. நம்முடைய சோதனை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சோதனையை விட அல்லாஹ்வோட சக்தி ரொம்ப பெருசு. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினச்சி பாருங்கள். ஒரு காலத்தில் அவருடைய சொந்த சகோதரர்களாலேயே கிணற்றில் விடப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அடிமையாக விற்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு சிறையிலும் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா இனி என்ன ஆக போகுதோ அப்படின்னு யாருக்குமே தோணியிருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் எதுவும் அவரோட கதையோட முடிவு கிடையாது. அல்லாஹ் அவர் அந்த நிலையிலிருந்து உயர்த்தினான். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கிற ஒரு விஷயம் நம்முடைய முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நிம்மதி வரலாம். இன்றைக்கி ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ் நமக்காக வேறொரு கதவை திறக்கலாம். இன்றைக்கி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு திரும்பி பார்த்தா அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை ஏன் அங்கேருந்து நிறுத்தினான் அப்படின்னு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் வரலாம். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகும் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்கள், அல்லாஹ் கஷ்டத்திற்கு பிறகு மட்டும் இலகு அப்படின்னு சொல்லலை, கஷ்டத்துடன் இலகும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதாவது நீங்கள் இப்போ சோதனையில் இருந்தாலும் அந்த சோதனையின் நடுவில் அல்லாஹ்வோட அருள் உங்களோடு தான் இருக்கும். உங்களோட துவா ஏன் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். நீங்கள் ஏன் இவ்வளோ காலம் காத்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட நகராது. நம்மளால் பார்க்க முடியாத விஷயத்த அவன் பார்க்குறான். நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால தான் சோதனையில் இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றின நல்ல எண்ணத்தை மட்டும் விட்டுடாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து என்னை நீயே வெளியே கொண்டு வா அப்படின்னு துவா செய்யுங்க. அழணுமா, அல்லாஹ் கிட்ட அழுங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா மக்கள்கிட்ட சொல்ல முடியாத வலியையும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத கண்ணீரை அல்லாஹ் ஒருத்தன் தான் புரிஞ்சு கொள்ளுவான். நீங்கள் நைட்டில் யாருக்கு தெரியாமல் அழுதாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக தாங்கி கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துலையும் அல்லாஹ் உங்களை பார்க்குறான். அதனால் இன்றைக்கி நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும் அதுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நிலை நிரந்தரமானது கிடையாது. இந்த கண்ணீர் நிரந்தரமானது கிடையாது. இந்த வலி நிரந்தரமானது கிடையாது. இந்த காத்திருப்பும் நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். அந்த நாள் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் காத்திருக்கிற காலம் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. துவாவை விட்டுடாதீங்க, தொழுகையை விட்டுடாதீங்க, அல்லாஹ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் கிடையாது. அல்லாஹ் இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உங்களுக்குள்ளே மெதுவாக சொல்லிக்கோங்க, இந்த சோதனை நிரந்தரமானது கிடையாது. என் ரப்பானா அல்லாஹ் என் கூட தான் இருக்கான். அவன் நாடுனா ஒரு கணத்தில் என் நிலைமையை மாற்ற முடியும். அல்லாஹ் நம்முடைய எல்லா சோதனைகளையும் இலகுவாக்குவானாக. நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக நிம்மதியையும், நம்முடைய காத்திருப்புக்கு பதிலாக அழகான முடிவையும், நம்முடைய துவாக்களுக்கு சிறந்த பதிலையும் வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.